ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் இந்த ட்ராமாவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோ ஹீரோயினும் 4 வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவை தப்பாக நினச்சிக்கிறா. ஹீரோ வந்து ஜென்னட்டுக்காண்டி தான் நான் வந்து நம்மளை விட்டுட்டான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லாமல் வேற போயிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நாம் இப்போ பார்ப்போம். எப்போதும் போல் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு. ஆனால் ஹீரோயினை மட்டும் காணோம். மிஸ்டர் ஜாங் எப்போதும் போல் கண்டுபிடிச்சிடறாரு. என்னாச்சு அவளை காணோம் அப்படின்னு சொல்லி கோவத்தில் கத்துறான். எப்போதும் போல் ஹீரோயினை கூப்பிட ஒருத்தனை அனுப்பினவொடனே ஹீரோயினும் ரெடி ஆகிட்டு அவசரமாக ஓடி வர்றாங்க. மிஸ்டர் சாங் தான் ஹீரோயினை பிடிச்சி கிளிகிளின்னு கிளிக்கான். என்னாச்சுமா, இன்னும் நீ வந்து நைட்னே நினச்சிட்டு படுத்துட்டு இருக்கேன்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கேட்கான். எல்லா ஃபைல்ஸும் நீ வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டியா? ஒரு ஃபைல் எனக்கு அனுப்பி வச்ச மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கான். ஹீரோயினே நான் வந்து பண்ணிகிட்டே இருக்கேன், எப்படியாவது உங்களுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. உன்னே இந்த கம்பெனி நல்ல விதமாக தான் ட்ரீட் பண்ணுது. உனக்கு வந்து 2 மடங்கு அதிகமாக தான் சேலரி கொடுக்கும் போன கம்பெனியை விட. ஆனால் நீ வந்து உன்னுடைய வேலையை கரெக்டாக சரியா அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோயின் இல்லை, நான் கரெக்டாக தான் செஞ்சிட்ருக்கேன், வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, டைம் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறா. நாங்கள் ஏன் உன்னையை சூஸ் பண்ணோன்னு தெரியுமா? குணாக்காண்டி தான் சூஸ் பண்ணோம். ஆனால் நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்டோன்னே இல்லை, நேற்றுக்கு எனக்கு ரொம்பவே ஃபீவர், முடியலை அப்படின்னோடனே உனக்கு ஃபீவரா? எனக்கும் தான் ஃபீவர், ஆனால் நான் வந்து வேலை செய்யலை, நீ ஏன் இப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி இன்னும் திட்டுறான். எல்லாருமே பார்க்குறோம், இப்போ நீ ரொம்பவே குடிச்சிட்டு அலையிற, அதனால தான் உன்னால் வந்து ஒரு வேலையும் செய்ய முடியல அப்படின்ன உடனே நான் வந்து பகல் டைமில் தான் ஒர்க் பண்ணுவேன், நான் நைட்டு தான் ட்ரிங்க் பண்ணுறேன், அது ஏன் உங்களுக்கு இப்படி இருக்குது? அது என்னோட ஃப்ரீடம், நான் வந்து அப்போ குடிக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே மிஸ்டர் ஜாங்கு கோவம் வந்துடுது. எப்போனாலும் நான் வந்து குணாவை கூப்பிட்டு உன்னை வேலையை விட்டு தூக்குறேன் பாரு அப்படின்னா உடனே நான் போய் சொன்னேன் அப்படின்னா நீ உடனே வேலையை விட்டு தூக்குங்க, எனக்கு உண்மையிலே நேற்றுக்கு முடியலை தான் அப்படின்னு சொல்கிறா. 5 நிமிஷம் பின்னாடி வந்ததுக்காண்டியே நீ வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்கிறீங்க, அப்படி ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தால் காமிங்க அப்படின்னு சொல்கிறா. நானா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பின்பற்றலை, நீ தாம்மா வந்து எதையுமே கடைபிடிக்காமல் இருக்க, உனக்கு கொடுத்த டாஸ்க்கை நீ தான் முடிக்காமல் இருக்க, நீ வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கூடவே கத்திடுறான். ஹீரோ தான் இருமி தடுக்கிறான். ஹீரோயின் அமைதியாக தான் இருக்காங்க. உடனே ஹீரோ தான் சொல்கிறான், இந்த டாஸ்க் ரொம்பவே கஷ்டமாக இருந்தால் நம்ம ஏன் இன்னொரு டிரான்ஸ்லேட்டரை கூட கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். மிஸ்டர் ஜாங்கும் சரின்னு சொல்லிடுறான். அப்போ பார்த்து ஒருத்தன் பொக்கேவோட வர்றான். மிஸ்டர் ஜாங் சொல்கிறான், எப்பா இது மீட்டிங் ஆள் தள்ளி போப்பா அப்படின்ன உடனே நான் வந்து பொக்கேவோட மட்டும் வரல, ஒரு மெசேஜோடையே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ் சொல்ல ஆரம்பிக்கான். எல்லாம் ஜிங்வென் இருக்கால, அவன் அனுப்பி வச்ச ஆளு தான். இங்கே யார் ஹீரோயின் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினே எஞ்சி நிற்கா. அப்போ வந்து அவன் கவிதையை ரீட் பண்ணுறான். நீ எங்கே போனாலும் என் மனசு உன்னை சுற்றியே தான் இருக்கும், நீ இல்லைன்னா என் வாழ்க்கை ரொம்பவே இருளாக இருக்கும், நீ தான் வந்து விளக்கேற்றணும், அப்போ தான் என்னோட உலகமே கலர்ஃபுல்லாக ஆகும், உன்னை எப்போ பார்த்தாலும் என்னோட மனசெல்லாம் குழந்த மனசு மாரி ஆயிரும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், உன்னை நான் எப்போ தான் பார்ப்பனோ அப்படின்னு சொல்லி குணா தான் எழுதியிருக்கான்னு சொல்லிடுறான். அப்போ வந்து ஹீரோயின் ஹீரோவை பார்க்கா. ஹீரோவும் ரொம்பவே சோகமாயிடுறான். வெயிட்டர் வந்து ஹீரோயின்கிட்ட பொக்கேவை கொடுத்துட்டு எனக்கு டிப்ஸ் தாங்க அப்படின்னோடனே எல்லாரும் சிரிக்கானுங்க. உடனே ஹீரோயின் கத்துறா, அவங்க எல்லாத்துக்கும் இது வந்து சிரிப்பாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்கேவை தூக்கி அவன்கிட்டே போட்டுட்டு ஓடிடுறா. நேராக ஜிங்வெங்க்கு தான் ஃபோன் பண்ணுறா. அம்மா இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணல, ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லுமா, அப்போ தான் நான் அலர்ட்டாக இருக்க முடியும். அதுக்கு ஜிங்வென் சொல்கிறா, நான் உனக்கு ஹெல்ப் தானே பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா. தயவு செய்து இந்த மாதிரிலாம் நீ எனக்கு ஹெல்ப்பே பண்ணிடாதம்மா, உன்னோட ஜோக்னால் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். அதுக்கு ஜிங்வன் சொல்கிறா, சரி ஹீரோவோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னோடனே அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லைம்மா, அப்போனா என்னோட காசு வேஸ்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி அவள் கவலைப்படுறா. ஆனால் இதில் நீ லாஸ்ட்டாக குணாவை தூக்கி போட்ட பாரு, அங்கே தான் நீ நிற்கமா, மட்டும் குணாக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை என்ன செய்வான்னு அவனுக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறா. போச்சா, எல்லாம் போச்சா, நான் வந்து நீயும் ஹீரோவும் மட்டும் இருப்பீங்க, மீட்டிங்லாம் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அனுப்பி வச்சேன், ஆனால் இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லி வருத்தப்படணும்னா ஹீரோனே சொல்கிறா. ஆனால் எனக்கு பொக்கே கொண்டு வந்த உடனே அந்த வேர்ட்ஸ்லாம் ரீட் பண்ணல, ஹீரோ தான் எனக்கு எழுதியிருப்பான்னு நினச்சிக்கிட்டேன் அப்படின்ன உடனே நீ என்ன கூமுட்டியாமா, ஹீரோக்கு எப்படி சைனீஸில் எழுத தெரியும், அவன் எழுதுனா இங்கிலீஷ்லலாம் எழுதியிருப்பான் அப்படின்னா ஹீரோயின் ஆமால, ஆனால் என்னோட மூளையை ஏதோ ஒரு கழுதை உதச்சிருக்கா தான் இப்படி ஆகிட்டு, அந்த கழுதை வேற யாரும் இல்லை நீ தான் அப்படிங்கிறா. அதுக்கு ஜிங்வென்னு அது நான் இல்லை நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளுங்க. இந்த சைடு பிங்கி வந்து பேக்லாம் பண்ணிட்டா. குணா வீட்டிலேருந்து கிளம்ப ரெடி ஆகிட்டா. குணாவை கூப்பிட்டு நான் கிளம்ப போகிறேன், என்னை வந்து பிக்கப் பண்ண ஆள் வராங்க அப்படின்னா உனக்கு வந்து காசு தேவைப்படுதா அப்படின்னு கேட்க இல்லை தேவையில்லை, அது உனக்கு தான்ப்பா தேவைப்படும் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே குணா கோவம் வருது. நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சு எல்லா வேலையும் நானே சுயமாக செஞ்சு நானே சுயமாக சம்பாதிக்கிறேன், ஆனால் நீ அப்படி கிடையாது, உனக்கு கொஞ்ச நாளாக தெரிஞ்சவங்க கூட போயிடுற, அவனுங்க நல்லவனுங்களா கெட்டவனுங்களான்னு கூட நீ யோசிக்க மாட்டேங்க, நீ அதான் ரொம்ப பெரிய தவறு செய்கிற,
உன்னையே ஃபஸ்ட் நீ ஒழுங்காக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அதேமாரி எந்த ஹெல்ப்னாலும் தயவு செய்து என்னைய கூப்பிட்றாத அப்படின்ன உடனே நீ முன்னாடிலாம் ரொம்ப நல்லவனாக தான் இருந்தானா எப்போ நீ ஹீரோயினை வந்து சந்திச்சியோ அதுலேருந்து மாறிட்ட, என்னை நீ ரொம்பவே அவாய்ட் பண்ணுற, அவள் கண்டிப்பாக உன்னை வந்து கல்யாணம்லாம் பண்ணிக்கிறவே மாட்டா பாரு, அவளோட எய்ம் வந்து என்னையோட மேலே, அவள் ரொம்பவே ஹையர் பொசிஷனில் உள்ளவனை தான் லவ் பண்ணுவா, அந்த மாதிரி என்னால் வாழ்நாள் முழுசு கஷ்டப்பட்டா கூட அடைய முடியாது, நீ வந்து என்னை நம்பளே வச்சுக்கோ, நீ வந்து வெயிட் பண்ணி மட்டும் பார்த்தாலே உனக்கு புரிஞ்சிடும் அப்படின்ன உடனே நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்க நீ ஏன் தேவையில்லாமல் ஹீரோயினை பற்றி இழுக்க, அவன் மேலே கொஞ்சம் பாசம் வச்சுருந்தா அதுவும் ஃபுல்லாக போயிட்டு நீ வந்து வெளியில் போ அப்படின்னு சொல்லி பிடிச்சி வெளியிலேயே தள்ளிடுறான். அவ கடந்து கதவை அடைச்சி என்னோட சூட்கேஸையாவது தா அப்படின்ன உடனே திரும்பியும் கதவை திறந்து சூட்கேஸை தூக்கி வெளியில வீசிடுறான். உடனே வெளில போய் சூட்கேஸை எடுத்துட்டு பிங்கி கத்துன்னு கத்துறா. பாரு ஹீரோயின் உன்னை ஏமாத்த தான் போறா, உனக்கு கிடைக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போறா. இந்த சைடு ஹீரோயின் சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. எல்லாரும் கேட்காங்க என்னாச்சு, நீ வந்து அந்த வெயிட்டருக்கு வந்து டிப்ஸ் கொடுத்தியா, என்னாச்சு ஏது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒண்ணுமே பதில் சொல்லாம சாப்பிட உட்கார்றா. ஜென்னட் வந்து சொல்றா உன்னுடைய லவர் சூப்பராகவே கவிதை எழுதியிருக்கானே அப்படின்னு. ஹீரோயின் அப்படியா ஆமான்னு சொல்லி கேட்டுக்கிறா. இப்பெல்லாம் நீ ரொம்பவே சோகமா இருக்கே, என்னாச்சு நீங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஜென்னட் வந்து ஹீரோயினை பத்தி கேட்கா. ஹீரோயின் ஒண்ணுமே சொல்லாம பிரெட்டை தூக்கி நல்லாவே வாயில திணிச்சிட்டே இருக்கா. ஜென்னட் பேச ஜென்னட்டும் விடுற மாதிரி தெரியல. ஒரு நாள் எனக்கு ஹீரோ வந்து லெட்டர் எழுதியிருந்தான் தெரியுமா, அது எப்படி இருந்துச்சு தெரியுமா, அந்த லெட்டரை பார்த்தா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா, நான் எல்லாத்துக்கு முன்னாடி அந்த லெட்டரை வாசித்தேன். இப்போ வந்து ஹீரோவோட மூஞ்சி வந்து கிரீன் கலர்லேயே மாறிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் ரொம்பவே திணிச்சிடுறா. உடனே இருமல் வந்துடுது. ஜென்னட் எந்திச்சு ஹீரோயின் முதுவெல்லாம் தடவி கொடுத்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஓடி வந்துடுறான். ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ வந்து வெறுமனையாக கையை வீசிட்டு வந்தோன்னா ஜென்னட் நான் உனக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லி ஓடுறா. ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவே தள்ளி போயிடுறான். ஹீரோ வந்து லிஃப்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினும் அப்போ கரெக்டாக வர்றா. லிஃப்ட்டும் கரெக்டாக வந்துடுது. ஹீரோக்கு வந்து கையை வச்சு மறைச்சோன்னே ஹீரோயின் ஒன்றுமே சொல்லாமல் எஸ்கலேட்டரில் இறங்கி ஓடிடுறா. ஹீரோவும் கொஞ்ச நேரம் ஹீரோயினையே பார்த்துட்டு சரின்னு சொல்லி உள்ள ஏறையில கரெக்டாக ஜென்னட் வந்துடுறா. லாஸ்ட்டில் ஹீரோவும் ஜென்னட்டு தான் இந்த லிஃப்ட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ ஜென்னட் தான் கேட்கா, தாத்தா உன்னை பற்றி ரொம்பவே கவலைப்படுறாரு, நீ வந்து ஹாஸ்பிட்டல் செக்கப் போனியா இல்லையா அப்படின்னா நான் வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன்னவனே இல்லை வேண்டாம், என்னோட பிரதர் வராமல் அவன் கூப்பிட்டு போவான், நீ வந்து தாத்தாக்கு தான் ரொம்பவே தேவைப்படுவேன், நீ அங்கே போ அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து நைஸாக ஜென்னட்டை சொல்கிறான். ஆனால் ஜென்னட் போவாத, நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கையை பிடிச்சிக்கிறா டைட்டாக. ஹீரோவும் உதறான், நான் விட மாட்டேங்கா. இந்த மாதிரி ஹீரோவும் ஜென்னட்டும் கையை பிடிச்சி காரில் ஏற போகிற வரைக்கும் ஹீரோயின் வந்து ஏக்கமாக பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்போ வந்து மிஸ்ஸஸ் ஆங் வந்து என்ன தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே ஹீரோயின் ஓடி போய் நான் வந்து உங்களை எதிர்த்து பேசணும்லாம் பேசலை, உண்மையிலே எனக்கு ஃபீவர் இருந்துச்சு, இன்னைக்கு கரெக்டாக நான் வந்து எந்திரிச்சு வந்துடணுங்கிறக்காண்டி நான் வந்து 2 மாத்திரைலாம் எடுத்துட்டேன், ஆனால் வந்து நான் தூங்கிட்டேன் அப்படிங்கா. சரி விடு அப்படின்னோடனே நான் கண்டிப்பாக வந்து இந்த ஒர்க்கை முடிச்சிருவேன் அப்படின்னோடனே சரி நீ முடிச்சிருவ, கொஞ்சம் குடிக்காமல் மட்டும் வேலையை பாருமா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் சரிங்க சார்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் வந்து ஒரு காஃபி ஷாப்பில் தான் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருப்பா. அப்போ வந்து ஒரு ஆப்போசிட் கம்பெனியில் ஒரு அசிஸ்டன்ட் இருந்தான் தெரியுமா, அவனை வந்து ஹீரோயினை வேவு பார்த்துட்டே இருக்கான். வேனுக்குனே வந்து ஹீரோயின் எஞ்சி போவையில் இடிச்சிட்டு ஹீரோயின்ட்ட வாண்டடாக பேசுகிறான். அவனே என்னாச்சு நீங்கள் நிறையாவே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களே, நீங்கள் என்ன ரைட்டரா அப்படின்னா இல்லை நான் வந்து டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயின் கரெக்டாக லிஃப்ட்டுக்கிட்ட வெயிட் பண்ணையில் ஹீரோவும் ஜென்னட்டு வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் கோவிச்சிட்டு வேறு சைடாக போயிடுறா. ஹீரோவும் அதை நோட்டீஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வேணுனே ஹீரோயின் முன்னாடி போய் நின்ன உடனே ஹீரோயின் பெசாட்டு தான் வார. அதுக்கப்புறம் ஹீரோயினாலேயே முடியலை. பாஸ் நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோவும் அமைதியாக நின்னவுடனே அவளே கேட்க ஆரம்பிக்கா. முன்னாடி நம்ம 2 பேருக்கு நடுவில் ஏதாவது இருந்துச்சா அப்படின்னவுடனே ஆமாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ முன்னாடி நம்ம 2 பேருக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எதனால் நீங்கள் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் என்னை விட்டு போனீங்க, எனக்கு இந்த ஒரு பதில் தான் கண்டிப்பாக வேணும், எனக்கு என்ன ரீசன் மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும், இதுக்காண்டி தான் நான் இவ்வளோ வருஷமாக காத்து கிடக்கேன். ஹீரோ சொல்கிறான் நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிருன்னு மட்டும்தான் கேட்கான். உடனே ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு உன்னோட பதில் வெறும் மன்னிப்பு மட்டும்தானா, சரி எனக்கே தான் தெரியுமே, எல்லாமே ஜென்னட்டுக்காண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில ஜென்னட்டும் கேட்டுடுறா. உடனே ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் ஆமாம் ஜென்னட்டுக்காண்டி தான் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ஹீரோயின் உங்கள் பதிலுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போயிடுறா. ஹீரோ ரொம்பவே வருத்தமாக நின்றுட்டு இருக்கும்போது ஜென்னட்டே வந்து பேசுகிறா. உங்கள் 2 பேருக்கும் ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோ பதில் எதுவும் சொல்லாமல் எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஆனால் ஜென்னட் விடாமல் ஹீரோ கையை பிடிச்சிட்டு நீ அவள்கிட்ட சொன்னியே அதெல்லாம் உண்மையா அப்படின்ன உடனே ஹீரோ மூஞ்சிக்கு நிறையவே சொல்லிடுறான் கண்டிப்பாக கிடையாது, நீ வெறும் என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான், உன்னைய அதுக்காண்டி நான் நல்லா பார்த்துக்கிருவேன் அவ்வளோதான் அப்படின்னு ஜென்னட் ரொம்பவே வருத்தப்படுறா.
ஹீரோட்ட அவளே கேட்கா, இன்னும் நீ வந்து என்னை வெறுக்கிறியா அப்படின்னு கேட்கா. நான் உன்னை எப்போவுமே வெறுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்பயே நீ வந்து என்னை அவாய்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோ அமைதியாக இருந்தோன்னே அவளே சொல்கிறா, நீ சும்மா தான் சொல்கிற, நீ வந்து என்னை உன் பக்கத்தில் வரக்கூட அனுமதிக்க மாட்டீங்க, மன்னிக்கிறதுக்கு காலம் தேவைப்படும், அதுக்கு நீ 8 வருஷம் ஆகி நீ இன்னும் என்னைய மன்னிக்கலையான்னு கேட்கா. உனக்கு இந்த 8 வருஷம் பத்தலையா, சரி இன்னும் எவ்வளோ நாள்னாலும் எடுத்துக்கோ நீ, ஆனால் வந்து என்னைய வந்து மன்னிச்சிரு அப்படின்னு கேட்கா. ஏம்மா உன்னைய மன்னிக்கிறதுக்கு நான் யார்? உனக்கு அந்த டைமில் ஆஸ்திரேலியா போகணுன்னு தோணிருக்கு, நீ போயிருக்க, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ அதை நினச்சி வருத்தப்பட வேண்டிய அவசியமே உனக்கு இல்லை, நானே அதை மறந்துட்டேன், நீயும் அதை வந்து விட்டுரு, நான் என்ன செய்யணும் நீ எதிர்பார்க்க அப்படின்னு சொல்லி கேட்கா. எனக்கு நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருந்த அந்த நாட்கள் திரும்பியும் வேணும், மற்ற இல்லாட்டி நீ நல்ல மாதிரி நடக்க, ஏன் என்கிட்டயே நீ வந்து நல்லபடியாக நடக்க மாட்டேங்க, எவ்வளோ வருஷம் எனக்கு நீ தண்டனை கொடுத்துட்டே இருப்ப அப்படின்னு சொல்லி ஹீரோவை ஹக் பண்ணி, எனக்கு தெரியும் நீ வந்து இன்னும் என்னைய லவ் பண்ணிட்டு தான் இருக்க, எனக்கு தெரியும், கண்டிப்பாக நான் அதை ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ சொல்ல, நான் உனக்கு எந்த வித தண்டனையும் கொடுக்கல, நீ என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான். தயவு செய்து எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கூட அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோ மெல்லமாக அவள் கையை எடுத்து தள்ளி நிற்க வச்சுட்டு அமைதியாக தான் இருக்கானா அவளே சொல்கிறா, நான் உன்னை எப்போதுமே விரும்புவேன், என் வாழ்க்கை ஃபுல்லாக கூட உனக்காண்டி வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறத கேட்ட ஹீரோவும், என்னோட மிச்சம் இருக்கிற இந்த கொஞ்சம் லைஃப்லையும் எனக்கு நீ தேவையில்லாமல் இந்த நினைப்பெலாம் நீ நினச்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். ஜென்னட் பாவம் சோகமாக நின்றுட்டுருக்கா. ஹீரோயின் வந்து ஹீரோ சொல்லியிருப்பாம்ல எனக்கு ஜென்னட் தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நினச்சிட்டு ஹீரோ மேலே கோவம் வந்து ஹீரோ கொடுத்த ஃபோனை மாற்றலான்னு முடிவு பண்ணி மாற்றவும் செஞ்சுட்டா. அப்புறம் ஹீரோயின்ட்டு வந்து ஒரு ஆள் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட வந்து மிஸ்டர் ஜாங் வந்து நிறையா ஃபைல்ஸ் கொடுத்துருக்காரு, அதை உடனடியாக நீங்கள் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் தான் முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக போய் வேலையை செய்ய ஆரம்பிக்கா. நிறையா இருக்கிறதுனால ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆல்ரெடி ஹீரோயினே சோகமாக இருக்கா, அவள் வேற என்ன செய்வா, அதனால எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்ருக்கா. பார்த்து குணா ஃபோன் பண்ணுறான், என்னாச்சு எப்படி இருக்கேன் அப்படின்னு. ஹீரோயின் சொல்ல, நிறைய ஒர்க்காக இருக்குது, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு உடனே, சரி மிச்ச டாக்குமெண்ட்லாம் எனக்கு அனுப்பி நான் உனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி குணா சொல்கிறான். ஹீரோயினி இல்லை வேண்டான்னு தான் சொல்கிறா. ஆனால் குணா கேட்குற மாதிரி தெரியல, எப்படியாவது எனக்கு அனுப்பி வைப்பா, நம்ம கம்பெனி நேமை நம்ம காப்பாற்றணும்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மண்டே கழுவிடுறான். ஹீரோயினு சரின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறா. இந்த சைடு ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிற மோதிரம் இருக்குல்ல, அதில் செயினில் மாட்டி போட்டிருக்கான். அப்புறம் ஹீரோ நெஞ்சில் ஒரு புண்ணு மாதிரி இருக்கு, அதுக்கு மருந்துலாம் போட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் அந்த ரிங்கை எடுத்து அவன் ஹீரோயினை நினச்சிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயின் வந்து எல்லா ஃபைல்ஸ்க்கு மேலேயும் படுத்தே தூங்கிடுறான். ஆனால் அவளுக்கு பதிலாக குணா ஃபுல் நைட் உட்காந்து வேலை செஞ்சிட்டு இருக்கான். வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொல்லிடுறான், உனக்கு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், நீ வந்து கண்டிப்பாக நம்ம கம்பெனியை வந்து உயர்த்துற மாதிரி நடந்துக்கணும், உன்னோட நடவடிக்கையை வச்சு தான் நம்ம கம்பெனியை எல்லாருமே பாராட்டுவாங்க, நம்மளோட ஒர்க்லாம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும், ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினை கண்டிப்பாக உங்கள் பேரை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறா. ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ காலிங் பெல்ல அமைக்கிட்டே இருக்காங்க. உடனே ஹீரோயின் நான் குளிச்சிட்டு இருக்கேன் யாருன்னு கேட்காங்க. ஒரு பதிலும் காணும். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடனே குடிச்சிட்டு அந்த டவலை கெட்டிட்டு போய் பார்க்காங்க யாரு அப்படின்ட்டு. ஆனால் வெளியில் யாரையும் காணும். ஆனால் வந்து ஹீரோயின் கதவு விட்டதுனால கதவு வந்து க்ளோஸ் ஆயிடுது. ஹீரோயின் தட்டி பார்க்காங்க, ஆனால் திறக்கிற மாதிரி தெரியல. உடனே பக்கத்து டோரை போய் தட்டுறாங்க, யாராவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆனால் எல்லாருமே மீட்டிங்க்கு போயிருப்பாங்கல்ல, அதையும் நினச்சி பார்த்துக்கிறா. மிஸ்டர் ஜாங் வேற திட்டுவானே அப்படின்னு சொல்லிட்டு டவலோடையே போக ரெடி ஆகிட்டாங்க. போய் லிஃப்ட்டில் ஏறணும்னு அங்கே ஒருத்தன் வித்தியாசமாக பார்த்துட்ருக்கான். இந்த சரி மிஸ்டர் ஜாங் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சு, நம்மளோட இளவரசியை இன்னும் காணலையே, கண்டிப்பாக அவளுக்கு என்னோட சண்டை பொண்ணு போல் ஆசையாகவே இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் ஹீரோயின் அவசரமாக ஓடி வந்துடுறா. உள்ளே வந்தோன்னு எல்லாரும் வாயை பொழந்துடுறானுங்க. என்னடா இவ இப்படி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் உடனே மிஸ்டர் ஜாங்கை பார்த்து நான் வந்து கரெக்டான டைமுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே மிஸ்டர் ஜாங் வந்து ஹீரோயின் கிட்டே வந்து சொல்கிறா, நீ வந்து கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்க, தயவு செய்து நான் உன்ட்ட கெஞ்சி கேட்க நீ போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ஹீரோயின் வந்து கெத்தாக கிளம்பி போகிற மாரி போயிட்டு கதவை அடிச்சுன்னு ஓடுறா. ஹீரோயினையே தான் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மீட்டிங் முடிஞ்சோடனே மிஸ்டர் ஜாங் வந்து ஹீரோயினை கூப்பிட்டு சொல்கிறான், நீ வந்து அந்த 2 புக் வச்சிருக்கல, ஹீரோ வந்து அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி கேட்டிருக்கான், நீ வந்து அவன் ரூமுக்கு போய் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரு அப்படின்ன உடனே ஹீரோயின் சொல்கிறா, ரூம்க்குலாம் வேண்டாமே, இந்த மீட்டிங் ஹால் கூட ஓகே அப்படின்ன உடனே நம்மளோட ஹீரோவுக்கு வந்து கால் வேற இல்லை, அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் வேற இருக்குது, நம்ம தான் அவர் மேலே கொஞ்சம் கருணையாக நடந்துக்கிறணும் சரியா. ஹீரோயின் நான் அவனை இமெயில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நீ எப்போந்தான் என் பேச்சை கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஹீரோயின் பேசுறவர்களும் இவனே பேசுகிறான். நீ செஞ்சு தான் அவனும் சொல்லிடுறான். ஹீரோயினு வேறு வழி இல்லாமல் சரின்னு சொன்ன உடனே தயவு செய்து நீ வந்து பாத்ரூம் டவல்லாம் கட்டிட்டு ஹீரோவோட ரூமுக்கு போயிடாதன்ன,
நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோயின் ஹீரோ ரூமுக்கு போய் காலிங் பெல்லை அமுக்குறா. ஹீரோ வெளில வந்தோடனே ஹீரோயின் சொல்கிறா, இந்த 2 புக்கும் இருக்குது, இது வந்து 3000 பேஜ்லாம் இருக்குது அப்படின்னா, சரி நீ டிக்ஷனரி வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டானா ஆமான்னு சொல்லி ஹீரோ ஃபஸ்ட்டு ஹீரோயினுக்கு வேங்கி கொடுத்துருப்பாங்களா அந்த டிக்ஷனரியை காமிக்கா. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஹீரோயின் முன்னாடி செஞ்சதெல்லாம் ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் ஹீரோயினை உள்ளே கூப்பிட்டோன்னே ஹீரோயினை வந்து உட்காந்தோன்னே ஹீரோ கேட்கா, உனக்கு ஏதாவது ட்ரிங்க்ஸ் வேணுமா அப்படின்னா, ஆமாம் எனக்கு வந்து ஆல்கஹால் இருக்கா அது வேணும் அப்படின்னோன்னா, இல்லை உனக்கு ஆரஞ்சு ஜூஸ் தானே பிடிக்கும் அதே தாரேன்ன உடனே, யார் சொன்னா எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் பிடிக்கும்ன்ட்டு, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுறா. அவனுக்கு லெமன் ஜூஸ் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி போட்டோன்னே எனக்கு அதுவும் வேண்டான்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோ வழுக்கு டைமாக கொடுக்க, ஆனால் ஹீரோயின் வேங்கலை. ஹீரோவே வந்து டேபிளில் வச்சிடுறான். ஹீரோயின் வந்த வேலையை பார்ப்போன்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் ரீட் பண்ணி காமிக்க, ஆனால் எல்லாமே சைனீஸில் தான் வாசி காமிக்கா. உடனே ஹீரோ சொல்ல, எனக்கு புரியலை, இங்கிலீஷில் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும்னா, இல்லை நிறைய சைனீஸ் வேர்டு வந்து கஷ்டமாக இருக்குது, அதை நான் வந்து பார்த்து தான் உனக்கு சொல்லணும் அப்படின்னோடனே, நீ உண்மையிலேயே டிரான்ஸ்லேட்டர் தானா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்கான். ஹீரோயினு கண்டுபிடிச்சி சொல்ல போகும்போது ஹீரோயினுக்கு லைட்டாக வயிறு வலிக்கிற மாரி இருந்த உடனே ஹீரோ கேட்க, உனக்கு என்னாச்சுன்னா, இல்லை எனக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னோடனே, ஹீரோ தான் இங்கே யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னா, இல்லை நான் வந்து என் ரூமில் தான் போகிறேன் அப்படின்னோடனே, நீ வந்து வேலையும் பர்சனலையும் ஒன்றா ஆக்காதான் இங்கேயே போ அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு தெரியல, எனக்கு ரொம்பவே அர்ஜென்ட்டாக இருக்குது, நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும், அவ்வளோ அர்ஜென்ட்டாக உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு இந்த டிக்ஷனரியை வச்சு நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லி வேகமாக ஃபோர்ஸாக ஹீரோ நெஞ்சிலேயே எரிஞ்சிட்டு போகிறா. ஹீரோயினுக்கு தெரியாதுல ஹீரோக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு, ஆனால் ஹீரோ அது பட்டே கீழே விழுந்து அழுது துடிச்சிட்டு இருக்கான் வழியில். கரெக்டாக ஜென்னட் அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் போகிறத பார்த்துட்டு என்னடான்னு சொல்லி உள்ளே வந்து பார்த்தா ஹீரோ வந்து ரொம்ப துடிச்சிட்டு இருந்த உடனே ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறா. ஜென்னட் கேட்க, ஹீரோயின் தானே உன்னை தள்ளி விட்டு போனான்னொடனே ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கான். நான் பார்த்தேன், அவள் வேகமாக போகிறத பார்த்தா அவள் தான் செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லி ஜென்னட் சொன்னோன்னே ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, வா நம்ம டாக்டர்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. ஹீரோ நான் டாக்டர்லாம் வரமாட்டேன் அப்படின்ன உடனே, ஏன் தான் இப்படி அந்த ஹீரோயின் சேரலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி திட்டுறா. நான் போய் கண்டிப்பாக அவளை கூட்டு வரதான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜென்னட் வேகமாக போகிறா. ஹீரோக்கு சும்மாவே முடியாமல் இருக்கான். ஜாங் ஹீரோயினை பார்த்து இன்றைக்கி ரொம்பவே வேலை இருக்குது, நீ வந்து நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணுற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கையில் ஜென்னட் வந்து பிடிச்சிடுறா. நான் நினச்சேன் நீ ரொம்பவே நல்ல பொண்ணுன்ட்டு, ஆனால் வந்து நீ ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கேட்கா. உடனே மிஸ்ஸஸ் ஜாங் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இவன் வந்து ஹீரோவை வந்து பிடிச்சி தள்ளி விட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே ஹீரோயின் இல்லை நான் அப்பெல்லாம் செய்யலை அப்படின்னு சொன்ன உடனே, அவன் ரூமுக்கு போவேல அவன் கீழே விழுந்து கிடந்தான் அப்படின்னா, என்னது கீழே விழுந்து கிடந்தானா என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு ஹீரோயினும் கவலையாக தான் கேட்கா. அதுக்கு ஜென்னட் சொல்கிறான், அவன் வந்து உன்னோட பாஸ், அவன் என்ன சொன்னாலும் நீ கேட்டிருக்கணும், அவனை இந்த மாதிரியா செய்வேன் அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் சொல்கிறான், இல்லை நான் அவனை தள்ளி விடவே இல்லைன்னு. மிஸ்ஸஸ் ஜாங் கோவப்பட்டு கத்துறாரு. நம்ம எல்லாருமே வந்து ஹீரோவை நம்பி தான் இந்த ப்ராஜெக்ட்லேயே இறங்கியிருக்கோம், நீ ஏன் இப்படி செய்கிற, அவருக்கே உடம்பு சரியில்லாமல் இருக்கு, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி நல்லா திட்டுறாரு. ஹீரோயின் திரும்பி சொல்லணும், அவனை தள்ளி உள்ளன்னு சொல்கிறா. இந்த மாதிரி வேலை செஞ்சதுக்கு நீயே வந்து ஜாப் விட்டு போயிரு, இல்லைன்னா நாங்களே உன்னை வந்து ஃபயர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் பாட்டில் கிளம்பி போயிடுறா. இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம போய் ஹீரோவை பார்க்கலான்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம ஆர்ஆர் ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.